எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் வேணும் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சி தேடுறீங்க அப்படின்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான டிவைஸ் பலது இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக OnePlusல வந்து லான்ச் பண்ண OnePlus Nord CE6 மொபைல். இதில் மோஸ்ட்லி எல்லாம் நல்லா இருக்குது, இப்பயே சொல்லிடுறேன். ஆனால் ஒரு சில குறைகள் இருக்குது. அதுவும் என்ன அப்படின்றத வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையுமே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோடய ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய எந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணீங்கன்னா பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே OnePlus Nord CE6 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல் அண்ட் கேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு டர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். டைப் சி கேபிள் ஒன்றும் சிம் எஜெக்டர் டூலும் வருது. நெக்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணியே நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பேக் சைடுமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பம்ப் வரக்கூடிய ஏரியா பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃபரெண்ட் கலர் இருக்கு. ப்ளூ, பிளாக் அண்ட் லூனார் பேர்ல் அப்படின்ற ஒரு கலர் இருக்கு. அதான் நம்ம கையில இருக்கு. இது பார்க்கிறதுக்கு நார்மலா அந்த சிப்பில இருக்க முத்து இருக்கும்ல, அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான். மேல இருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் இருக்கிற மாதிரியான ஃபீல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சொரசொரப்பா தான் இருக்கு. கையில ஹோல்டு பண்ணா நல்லா கிரிப்பா இருக்கிற ஃபீலும் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ்லாம் பெருசா எதுவுமே படல. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 215 கிராம், கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஃபீல் இருக்க தான் செய்யுது. அதுக்கான ரீசன் பேட்டரியும் சொல்லலாம். திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.5 mm இருக்கு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு ஓகேவா தான் இருக்கும். ரீசன் வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கனால. நெக்ஸ்ட் இப்போ முக்கியமா இந்த டியூரபிலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா IP68, 69, 69Kவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்துட்டு டைரக்டா இந்த மாதிரி தண்ணியில போட்டாலும் சரி, தண்ணியில வச்சு விளையாண்டாலும் சரி, ஃபோர்ஸா தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னாலுமே IP69K கொடுத்துருக்கனால இந்த ஃபோனுக்கு பெருசா பிரச்சனை எதுவும் வராது. லைவா டெஸ்ட் பண்றதுக்காக நானுமே இந்த போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, ஸ்பீக்கர் இருக்க எல்லா இடத்துலையுமே அடிச்சு தான் பார்த்தேன். ஃபோன் இது வரைக்கும் நல்லா தான் வேலை செய்யுது. இதை தவிர மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ நான் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 2-3 தாட்டி கீழே போட்டாலும் கூட ஃபோன் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்களும் என்னை மாதிரி கீழே போட்டோ தண்ணியில் போட்டோலாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாமல் விழுந்துருச்சு அப்படின்னும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ண நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நல்லா லவுடராக இருக்குது. அதுலேயும் இந்த 300% வால்யூம் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் லவுடராக இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்குது. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்கனால டிவி, ஏசிலாம் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டோடமே வருது. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.78 இன்ச் 1.5K AMOLED டிஸ்ப்ளே, அதுவும் 10 பிட் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா செம மினிமமா இருக்கு. இதனால ஒரு ஃபுல்லா டிஸ்ப்ளே தான் இருக்கிற மாதிரியான ஃபீல் சூப்பரா கிடைக்குது. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இது கேம் பிளே பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த 144 Hz கிடைக்கும். நார்மல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 60, 90, 120 Hz வரைக்குமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் வரும். அண்ட் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்லாம் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பிரைட்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னா HBM வந்துட்டு 1800 nits வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் இண்டோர் அவுட்டோர் நான் போயிட்டு டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கூட பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருந்தது. அண்ட் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 3600 வரைக்குமே இருக்கனால வீடியோஸ் கேம் பிளேலாம் பண்றீங்க அப்படின்னாலுமே ஸ்கிரீன் நல்லா பிரைட்டாகவும் டீடைலாகவும் இருக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண வரைக்கும் செம சூப்பராக இருக்கு டிஸ்பிளே வந்துட்டு. நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. நல்லா லார்ஜ் சைஸ்லையுமே இருக்கு. ஸோ பெஞ்ச் மார்க்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.1 மில்லியனுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1094, மல்டி கோர் வந்துட்டு 3183 வரைக்குமே வந்திருக்கு. இதை தவிர CPU throttling வந்துட்டு 83%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்துட்டு 99.6% வரைக்குமே ரீச் ஆயிருக்கு. ரியல் டைம்ல நான் யூஸ் பண்ணி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த வேரியன்ட் வந்து 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்க, கேமராலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா லேக் இந்த மாதிரியான இஷ்யூ எதுவுமே நான் வந்து பார்க்கல. அண்ட் அதே மாதிரி கேம் பிளே அப்படின்னு வரும்போது இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா டச் ரிஃப்ளெக்ஸ் சிப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு சிப் வந்து டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் வந்து டச் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணும்போது பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி அக்யூரேட்டாகவும் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நானுமே கேம் பிளே பண்ணும்போதெல்லாம் அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டராகவே இருக்கு. கேமிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz இல்லாட்டி 144 Hzலாம் ப்ளே பண்ணும்போது செம ஸ்மூத்தாக இருக்குது. பெருசாக லேக் இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. குறிப்பாக கேம் பிளேலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ கூட இல்லாமல்
பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் கேமர் ப்ரோ எனக்கு செட் ஆகுமான்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன் இதே ப்ரைஸில் கூட கேமருக்கு டார்கெட்டடாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு விஷயம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். 8000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 27 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணி மற்ற ஃபோனுக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் சொல்லாமல் ரியலாகவே நம்ம டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்துருக்கோம். 1%லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 7 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆக 18 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆக 39 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 94 மினிட்ஸ் கிட்டக்க டைம் எடுத்துக்கிச்சு. ரியலாகவே இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி குயிக்காக தான் சார்ஜ் ஏறி இருக்கு. அண்ட் சார்ஜிங் ட்ரெயின் டெஸ்ட்டுமே செப்பரேட்டாக போட்டு பார்த்தோம். பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 4K வீடியோவை கண்டினியூவாக ப்ளே பண்ணும்போது சவுண்டுமே ஃபுல்லாக வச்சு 10 hours 34 minutes வரைக்குமே கண்டினியூவாக ப்ளே ஆச்சு. என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக ப்ளே ஆகிருக்கு. ஸோ இதை தவிர நீங்கள் டெய்லி லைஃப்பில் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாலாம் ஆகாது. தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் வரும் நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். நெக்ஸ்ட் OS அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதையுமே பார்த்துடலாம். இவங்களோட ஆக்சிஜன் OS 16 ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் வரைக்குமே வந்து ரெகுலராக கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்பலாம் அதிகமாக இல்லை. அண்ட் இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். கேமரா சைடு ஓவராலாக நல்லா தான் இருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன குறையா இருக்கு. சொல்றேன் அது என்னன்றதையும் சொல்றேன். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2ஓட ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்தது ஒரு சூப்பரான ஹைலைட்டாக தான் சொல்லுவேன். ரீசன் ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் நார்மல் ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இடத்த டார்கெட் பண்ணியும் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி யூஸ் பண்ணி விளாக்லாம் எடுக்கிறீங்க, வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பேக் சைட் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு நார்மலாக அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் OIS சப்போர்ட்டோடையுமே வந்துடுது. இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸும் பார்க்கலாம். ஃபோட்டோ அவுட்புட்டுமே பெட்டராக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் போய் எடுத்தாலும் கூட சூப்பராக இருக்கும். ரெண்டாவது கேமரா டெலிஃபோட்டோ அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அங்கே தான் சொதப்பி வச்சிருக்க விஷயமே நடக்குது. வெறும் 2 மெகா பிக்சலுக்கு இந்த டெப்த் சென்சார் மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போகும்போது எல்லாரும் எதிர்பார்ப்போம். அது இல்லாததுன்றது ஒரு சின்ன குறையாக தான் எனக்கு தோணுது. இதை தவிர எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வீடியோலையும் கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா மேக்ஸிமமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPS தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் 1080p 16 கொடுத்துருக்கலாம், அதுவும் 30 FPS எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன குறையாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஆட்டோ ஃபோக்கஸிங் இருக்கனால வீடியோவோட கிளாரிட்டி வைஸ் உங்கள் ஃபேஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது, நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேக் சைடில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் அதே தான் 4K 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்குது. 1080p 60 FPSல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஓகே தான். ஓவரால் வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு. அந்த ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அந்த ஒரு சில குறை என்ன அப்படின்றதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனை யார் தான் ப்ரோ வாங்கலாம், யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லுங்கள், ப்ரைஸ் என்னன்னு கேட்குறவங்களுக்கு. நீங்கள் டார்கெட்டடாக வந்து ஒரு ஃபோன் கேமிங்காகவோ கேமராக்காகவோ வேணாம் ப்ரோ, எனக்கு ஆல்ரவுண்டர் மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான ஒரு ஃபோனாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பேட்டரி கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது. நார்மலாக இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுக்காட்டி கூட மற்ற கேமராலாம் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே லேக் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இந்த IP ரேட்டிங்லாம் கொடுத்தது கூட இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய ஹைலைட் தான். இந்த விஷயம்லாம் யாருக்கு செட் ஆகுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லா பிராண்ட்லேயுமே வந்து மொபைலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா CE5 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் எந்த தொல்லையும் இல்லாமல் நல்லா இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதையும் கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இன்னும் சில டிவைஸ் இருக்குது, அது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.